இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மா சொன்னதுக்காக நான் இப்படி இருந்திருக்க கூடாது. என்னால நீங்க சேர்ந்து பாதிக்கப்பட்டல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பவுமே கலகலப்பா இருக்கிற மனுஷன் நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியலங்க. இல்ல ரோகிணி, நான் நார்மலா தான் இருக்கேன். நான் இப்படி விளையாட்டு போக்காவே இருந்திருக்க கூடாது. எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும். சொல்ல போனா இங்க எனக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அதை பத்தில யோசிக்காம இருந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், படிக்க வைக்கணும், பெரிய ஆளா ஆக்கணும். அதுக்கும் மத்தவங்க கையை எதிர்பார்த்தன்னு வச்சுக்கையே, அது எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, நம்ம குழந்தைய அசிங்கப்பட்டுதான் வளரும். நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது ரோஹிணி. ஏங்க ஏங்க இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பேசி உங்களை நீங்களே வருத்திக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். அழாதீங்க, ப்ளீஸ் அழாதீங்க. இல்ல ரோகிணி, இவ்வளவு நாள் கண்மூடித்தனமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். இனிமே அப்படி இருக்க கூடாது. அதுக்காக உன்னை நான் தனி கொடுத்தன கூட்டிட்டு போயிருவேன்னு நீ கவலைப்படாத. உங்க அம்மாக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால நாம இங்கதான் இருப்போம். ஆனா இனிமே இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டேன். சந்திரா இன்னைக்கு பேசினது எல்லாமே தப்புதான். என்னாலேயே அவ பேச்ச ஜீரணிக்க முடியல. உங்களால கண்டிப்பா அதை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவ அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி மாப்ள. அத்த, எதுக்காகத்த பெரிய வார்த்தை சொல்றீங்க? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு? அவங்க பேசுனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல மாப்ள, அவ பேச்சால நீங்க மனசு உடைஞ்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்காக தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அவ ஏதோ எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு தப்பு தப்பா பேசிட்டா. இனி இப்படி ஒரு விஷயம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம கவலைப்படாம இருங்க. நீங்க அந்த டிரைவரோட சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் எனக்கு கோவம். மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. ரோஹிணி, மாப்பிள்ளைய கிட்ட இருந்து பாத்துக்கோ. என்னங்க, உங்களை தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அழாத. எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேன், மாப்பிள்ளைய காணுமேமா. ஆமாக்கா, மொட்டை மாடியில எல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் மாமா இல்ல. என்னப்பா இப்படி சொல்றீங்க? வீட்லயும் இல்லன்னா வேற எங்கதான் போயிருப்பாரு? அப்பா, அவர் இப்படி எல்லாம் சொல்லாம போற ஆளே இல்லையப்பா. மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பாத்தியா? போன் பண்ணி பார்த்தம்மா, ரிங்கே போல. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ராத்திரியும் ரொம்ப நேரமா தூங்காம தான் இருந்தாரு. நானும் அவரு கூட தூங்காம தான் இருந்தேன். அவர்தான் நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வரப்ப படுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் அசந்து தூங்கிட்டேம்மா. அவர் அதுக்கப்புறம் தூங்கினாரா என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. காலையில எழுந்து பார்த்தா ஆளை காணோம். அம்மா, மன வருத்தத்துல எங்கேயாவது போயிருப்பாரோன்னு பயமா இருக்குமா. நீங்க பயப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது. உங்களை விட்டு அவர் எங்கெங்க போறாரு? நீ பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு. கவலைப்படாம இருங்க. ஏய்,
எல்லாம் உன்னாலதான் வந்ததுரி. நீ அவர் கூட சண்டை போட போய் இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? வீட்டோட இருந்த அவரை தேவையில்லாம பேசி எங்கேயோ போக வச்சிட்டியே. நீ பேசினத அவரை ரொம்ப காயப்படுத்திருக்க. அதான் அவரை யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியே போயிட்டாரு. என் முன்னாடியே நீ கதை போடி. இப்ப இவ்வளவு கத்தி என்ன பிரயோஜனம்? நீ கொடுக்கிற இடம் தான் இவ யாரையும் மதிக்கிறது கிடையாது. மாப்பிள்ளைங்க சுத்தமா மதிக்கிறது கிடையாது. நாங்க தட்டி கேட்டாலும் நீ அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப நீ அவளை கண்டிச்சு வைக்கல, நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. முதல்ல ஏன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என் அக்கா வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நாங்களும் இவங்களை எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்கிறது? வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணமே. பேசாம அவங்கள அவங்க புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ரேவதி, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்க? மாப்பிளைய காணும். அவரை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். இப்படி ஒரு அப்பாவே மனுஷனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்கல்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா? என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு கூட போயிருக்கலாம்ல. நானே போய் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். இப்ப என்ன உங்களுக்கு? நீங்க வேலை பண்ணி சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? நான் உங்களுக்கு பணம் தரேங்க. நீங்களே சொந்தமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிங்க. வேணாம் சகல, அதெல்லாம் சரி வராதியா. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஹோட்டல்னு இல்லையா, ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன்னு போய் அத்தை கிட்ட சொன்னாலே காசு கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க கிட்ட வாங்கினா அதை விட அசிங்கம் என்னையா இருக்கு. நான் என் சொந்த காலிலே நிக்கணும்னு ஆசைப்படுற சகல. நீ என் மேல இருக்கிற அக்கறையில தான் பணம் தரேன்னு சொல்ற. இருந்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலையா. என்ன உங்க தம்பி மாதிரின்னு சொன்னீங்கல்ல, அப்ப நான் செய்யற உதவி மட்டும் ஏங்க வேண்டாம்னு சொல்றீங்க? ஏ சகல, என்னப்பா சகல, எப்பா இப்படிலாம் பேசினா என்னப்பா சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் அத்தைக்கிட்டயோ உங்ககிட்டயோ பணம் வாங்கி தொழில் பண்ணாலும் அதையும் சின்னத்த அசிங்கமா தான் ஏன் பேசுவாங்க. தப்பா எடுத்துக்காதப்பா. என்ன என் போக்கிலேயே விட்டுறேன். நான் அப்படியே தட்டு தடு மாதிரி வந்துடுறேன்.